பாண்டா சோம்பேறி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா எந்த அளவுக்கு தெரியுமா சோம்பேறி? ஒரு பக்கம் நடக்க வழி இருக்கு, ஒரு பக்கம் உருண்டு போக வழி இருக்குன்னா, நடந்து போக சோம்பேறித்தனப்பட்டு உருண்டுகிட்டே போயிருமா. போன வீடியோல யாரோ பாண்டா கடிக்குமான்னு கேட்டிருந்தீங்க. பாண்டா வந்து கரடி இனத்தை சேர்ந்ததான். அது பார்க்க கியூட்டா இருந்தாலும் பயங்கர வெயிட்டா இருக்குமா, கன்ஃபார்ம் கடிக்குமா. ஜூலையே நிறைய பேரை வந்து கடிச்சு வச்சிருக்கான். கரடி இனம்னாலே தேனை சாப்பிடும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இவனுக்கு தேன்னாலே பிடிக்காம இனிப்பு அப்படின்ற டேஸ்டியே பரிமாண வளர்ச்சியில மறந்துட்டாங்களாம். எதெல்லாம் மறந்து வச்சிருக்காங்க பாருங்க. மத்த கரடியை விட பாண்டாக்கு மூளை சின்னதான். அதனால சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து சோம்பேறி எல்லாம் கிடையாது, பரிமாண வளர்ச்சியில மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஆகி போச்சுன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னா, இவங்க வந்து 2 குட்டி போட்டாங்கன்னு வைங்களேன், ஹெல்த்தியா இருக்க குட்டி தான் வளர்ப்பாங்களாம். அந்த ஹெல்த் இல்லாத குட்டியை யாரோ எவரோ அப்படின்னு விட்டுருவாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு எதுக்கு பால் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இவங்க வந்து குளிக்கவே மாட்டாங்களாம். பனி பிரதேசத்துல தானே இருப்பாங்க. சோ அங்க குளிச்சா வந்து அவங்க தோல் மொத்தமா இருக்கனால அது காயறதுக்கே 2 நாள் 3 நாள் ஆயிருமா. ஆனா ஜூல வலுக்கட்டாயமா இவங்களை வந்து குளிக்க வைக்கிறாங்க. அதிகபட்சமா இவங்க சாக காரணமே மரத்துல இருந்து கீழே விழுவுறதும், அப்புறம் இந்த பேம்புவை சாப்பிட்டு சாப்பிட்டு வயசாயிருச்சுன்னா பல்லெல்லாம் ஓல்ட் ஆகி போயிருமா, அப்புறம் சாப்பிட முடியாம வந்து இறந்துருமா. இப்ப ஜூ எல்லாம் இருக்கனால ஏதோ மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க.